எது ரொம்ப பிடிக்குதோ, எது உங்களை ரொம்ப ஆட்சி செய்தோ அதை 2வது வாட்டி யோசிச்சு பாருங்களேன். உண்மையாவே அது உங்களுக்கானதுன்னா உங்களுக்குன்னு புரியும், இல்லைன்னா தட்டி போயிடும். எப்பொழுதோ படித்ததெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு நினைவில் இருக்குது. நான் எதை படிக்கிறேனோ மீண்டும் அதை ஒரு முறை நினைத்து பார்க்கிறேன். நினைவில் வைத்துக் கொள்வதற்கான சூட்சுமம் இதுதான். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை இன்னொரு முறை நினைக்க வேண்டும். உங்கள் மனதிலிருந்து அது விலகவே விலகாது. பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குழந்தை வீட்டிற்கு பள்ளிக்கூடத்திலிருந்து வருகின்ற பொழுது காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன ஆச்சுன்னு உட்காந்து கேளுங்க. அதுக்கு சொல்ல வந்துருச்சுன்னா உங்கள் குழந்தையை மிகப்பெரிய தலைவராக உருவாக்குவதற்காக முதல் அடியை நீங்கள் எடுத்து வைத்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். ஆனால் குழந்தை எல்லாம் சொல்லுது தான் வந்து, அம்மா இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்துச்சு தெரியுமா, இரு உங்கள் அப்பா இப்போ தான் வராரு, இரு ஏன் லேட்டுன்னு கேட்பான் பார். கதையாக சொல்லும், முதல்ல அந்த கதையை கேட்டுரும், அப்புறமா நீ உன் கதையை சொல்லு. அம்மா இன்னைக்கு மேத்ஸ் டீச்சர் என்ன சார், எல்லாம் வாயை மூடு, முதல்ல போய் மேத்ஸினுடைய டியூஷனை முடி, அப்புறம் உன் கிளாஸில் என்ன